வணக்கம் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாங்க ரெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலியை போய் மீட் பண்ணலாம். எல்லாரும் வெளியே ரெடியாக உட்காந்துருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், புது வருட வாழ்த்துக்கள். அதை சேர்ந்துன்னு சொல்லுவோம். நான் வெளியே கொஞ்சம் சுற்றி காட்டிட்டு வரேன். பாருங்க, லீவு 4 நாளே போதும். வீடு இந்த ரோடெல்லாம் ரொம்ப அமைதியாயிடும். கோயிலில் மட்டும் பிபி ஊதுறாங்க. அந்த நாதஸ்வர சத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. பெரிய பூஜை நடக்குது போல இருக்குது. ரொம்ப க்ரௌடாக இருக்கும் இப்போ. சரி, முதல்ல எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு இருங்கல சொல்லி 1 வருஷம் ஆச்சா. இனிய புத்தாண்டு நல்வருட வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். சரி, 1 2 3. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அப்பாடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வருஷத்தின் கடைசி நாளுங்கிறதுனால லீவ் எடுத்துட்டேன். நான் எந்த வீடியோவும் போடலை. நிறையா பேர் கேட்டீங்க ரியாக்ஷன் வீடியோ எங்கே, அது எங்கே, இது எங்கன்னு கேட்டீங்க. நான் எதையுமே போடவில்லை. அதான் என்னன்னா, போன வருஷம் இல்லை, போன வருஷம் வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்தேன் நான். ஐ மீன் vlog சேனலில். போன வருஷம் என்னடான்னா, அந்த தீபாவளிக்கு, இந்த தீபாவளி நியூ இயருக்கு வீடியோ பண்ணியிருக்கோம். நான் நைட்டு முழிச்சிருந்துருக்கோம். அங்கே என்ன விடாமுயற்சியில் ஏதோ ஒரு பாட்டு வந்துச்சுல, சவடிக்க அந்த பாட்டுக்கு ஆடி இருக்கோம். பால் 12 மணிக்கு பால் பொங்க வச்சு குடிச்சிருக்கேன். சரி, இந்த வருஷம் ஏன்டா அதை 1 வருஷத்துக்குள்ளேடா அந்த சம்பிரதாயத்தை மறப்பீங்க அப்படின்னு பார்த்தா மறக்க வச்சுட்டானுங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, மொத்த ஏரியாவுமே அப்படிதான். எங்கேயுமே பட்டாசு கூட கொளுத்தலைங்க. நேற்று நைட்டு ஒரு 11:45 எல்லாம் வரும்போது அம்மா சொல்லிட்டாங்க, சரி இன்னொரு 15 மினிட்ஸில் காது வச்சு இருக்க முடியாது, டொப்பு 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 டொப்புன்னு போட போகிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தானே அந்த செலிப்ரேஷன். பார்த்தா 11:50, 55, 12, 12:05, 12:30, 1 மணி ஆயிடுச்சு. என்னங்க பட்டாசு போடுவாங்க, நம்ம தான் போடலை. போடுறவங்களையாவது ரெக்கார்ட் பண்ணி அதை வீடியோ எடுத்து vlogல இன்சர்ட் பண்ணலாம்னு பார்த்தா உஷாராயிட்டாங்க எல்லாரும். நம்ம பட்டாசு போடுவோம், இவங்க அதற்கு திருடி இவங்க vlog சேனல்ல இவங்க போட்ட மாதிரி போட்டுருவாங்கன்னு பார்த்தா ஒரு பட்டாசு சத்தம் இல்லை. முதல்ல இப்போ ரீசெண்டாக தீபாவளி வந்துச்சுல, அந்த தீபாவளிக்கு கூட கொஞ்சம் பட்டாசு போட்டாங்க. இது எல்லாருக்கும் காசு கஷ்டமா இல்லை என்ன, பட்டாசு போடக்கூடாது சட்டம் கிட்ட கொண்டு வந்துட்டாங்களா? இல்லையே, என்ன ஏதுன்னு ஒன்றுமா தெரியல. நியூ இயர் ஃபீலே இல்லை. சரி, எங்களுக்கு ஒரு ரீசன் இருக்குது. எங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஃபீல் வரல, நாங்கள் ஒழுங்காக செலிப்ரேட் பண்ணலை. நியூ இயருக்கும் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் இல்லை. எங்களுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னா ஒரு முக்கியமான வேற ஒரு விஷயத்தில் எங்களோட பட்ஜெட்டு, டைமு, எனர்ஜி அது எல்லாமே வேற ஒரு விஷயத்துக்காக அதில் போய்கிட்டு இருக்கு. மற்ற பக்கம் தலையை திருப்பி பார்த்து கிறிஸ்மஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் செய்ய முடியலை. பார்த்தா எல்லாருக்கும் அப்படி ஏதோ ஒன்றில் சிக்கிட்டாங்க போல இருக்கு. 2026 ஒரு தினசாதாங்க இருக்கு. எல்லாரையும் இவரு அதான் ஏதாவது போன்ல ஒரு வீடியோ பண்ணி, இவருக்கு ஒரு 2 ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸ்ரீலங்காவில் ஒரு கசின் சிஸ்டரும், ஜெர்மனியில் இவங்களோட ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் தான் இவர் வீடியோஸ் எல்லாம் பண்ணுவார். ஏதாவது சேனல் அப்லோட் பண்ணுறாரு, அதெல்லாம் இல்லை, வாட்ஸ்அப்லேயே ஷூட் பண்ணி வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுவார். அந்த 2 ஆடியன்ஸுக்காக நம்ம 10,000 ஆடியன்ஸுக்கு போடுவோமே ஒரு உழைப்பு vlog சேனலில், அதை விட ரெட்டிப்பு உழைப்பு போடுவார். யாருக்குடான்னு கேட்டால் ஏன் 2 பேருக்கு, ஏன் 2 பேருக்குன்னா நியாயமாக இருக்க வேணாமா? நன்னாரி, இங்கே 10,000 பேர் கண்டென்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க, ஏதாவது பண்ணலாம்ல, அதை நீ பார்த்துக்க. இது 2 பேர், இது ரொம்ப என்னோட ஆடியன்ஸ், நான் கஷ்டப்பட்டு சேர்த்தது. அடி நன்னாரி பயல. சரி அப்படின்ட்டு பார்த்து இவர் ஃபோனோட வெயிட் பண்ணுறாரு. போடுவாங்க டொப்பு டொப்புன்னு எடுத்து போடலாம். எங்கேயோ சிட்டி பார்டரில் தெரிகிற ஒரு தொங்கல்ல இருந்து என்னது ஏதோ சின்ன அந்த மின்மினி பூச்சி மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டு போச்சு. என்னன்னு பார்த்தா அதான் நியூ இயர் செலிப்ரேஷனா. ஆனால் போங்கடா அப்படின்ட்டு போய் படுத்துட்டோம். இதை பார்த்து சோகத்தில் பாலும் குடிக்கலை, ஒன்றும் குடிக்கலை, நாங்கள் போய் தூங்கிட்டோம். ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே இப்போ பால் காய்ச்சி குடிக்க போகிறோமுங்க. அதான் எங்களுடைய நியூ இயர். நீங்கள் உடனே கேட்கலாம், இந்த நியூ இயர் பண்ணி பால் காய்ச்சி குடிச்சு நொட்டுறது இருக்கட்டும், போன நியூ இயருக்கு சில பல ரெசல்யூஷன் எடுத்தியே, அதெல்லாம் என்னாச்சு? ரெசல்யூஷன் அப்படின்னா என்னங்க?
இந்த ஐயா ரெசல்யூஷன்லாம் என்னங்க ஐயா ஒரு தெரியாத மாதிரி தான் நடிக்கணும். போன வருஷம் வீடியோவில் சொல்லியிருக்கோம், அந்த ஒரு ஜாகிங் வீடியோ மாதிரி ஒன்று போட்டு சொல்லியிருக்கேன், இனிமே விட்டவே மாட்டேன் என்னத்தை விட மாட்டேன். அதுதான் என்ன போட்டு சொல்லியிருக்கேன்னா பாருங்க, இந்த வயிறை குறைச்சிருவேன், நான் வந்து சிக்ஸ் பேக்கோட தான் டிசம்பரில் கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பேன். சரி 6 பேக் எடுத்துட்டியான்னு கேட்டால் இல்லை. அப்போ என்ன பண்ணி 1 கிலோ கூடி இருக்கு. அது காலகாலமாக எல்லாரும் செய்யறது தான், ஆரம்பத்தில் சொல்றது கூட அப்படியே அது ஏன் அது என்ன நாக்கு அடிமை ஆயிடுச்சு எல்லாரும். அதில் இன்னொரு சவால் வேற, இந்த பக்கம் அந்த சோஃபாவை திருப்பி போட்டு 3 பேரும் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லியிருக்கேங்க நான். இப்போ போய் பார்க்க பயமா இருக்கு, ஏன்னா அதில் ஒன்று கூட செய்யலை. இப்போ கேட்பாங்களே நம்ம வந்துடலாம், அவங்க இப்போ வீடியோவை பார்த்துட்டு போய் கேட்பாங்க, வராங்க என்ன சார் ஏதோ பட்டனு கிட்டன்னு ஏதோ பேசுனீங்க என்னது அது ஏன் தெரியல, ஞாபகம் இல்லை. ஞாபகம் இருக்கு என்னன்னா டிசம்பர் 31 வர்றதுக்குள்ள நாங்கள் இப்படி உட்காந்து பேசும்போது பின்னாடி 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் பட்டன் இருக்கு, அவங்களுக்கு தான் தெரியல இருக்கு, பட்டன் இருக்கு. அது என்ன பாருங்க 1 2 நிறைய பட்டன்ஸ் இருக்கு. யூடியூப் பட்டன் தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு, அது தெரியல. அதுக்கு அவங்க சொல்றாங்க அதுக்கு வீடியோ போடு ஒழுங்கா பாருங்க. உங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாத ரியாக்ஷன் சேனல்ல மாங்குன்னு வீடியோ போடுறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உலக சேனல்ல ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாவாசைக்கு ஒரு வாட்டி போடுறோம். அது மாற்றணும். இந்த வருஷம் நான் எந்த ரெசல்யூஷன் எடுக்கலைங்க. நான் அந்த இதை மாற்றுறேன், ப்ளாக் சேனலில் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன், அங்கே போய் அதை நொட்டுறேன், 2 பட்டனோட உட்காந்து பேசுகிறேன், எந்த ரெசல்யூஷன் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் ரெசல்யூஷன் எடுத்து ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த வாட்டி வித்தியாசமாக பண்ணுவோம். ரெசல்யூஷனே எடுக்காமல் ஒன்றும் பண்ணாமல் இருந்து பார்ப்பேன். எப்படியும் ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு, இதுக்கு ரெசல்யூஷன் எடுத்து அசிங்கப்படுறதுக்கு கேட்டால் சொல்லாமல நாங்கள் தான் ரெசல்யூஷன் எடுக்கல என்ன சார் அப்படின்னு. ஸோ போன வருஷம் சொல்லுவீங்க, டேய் உடம்பை குறைக்கணும், ஊருக்கு போகணும், ஊருக்கு போகிறதுக்குள்ள 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் பட்டனோட தான் ஊருக்கு போகணும்னு சொன்னியே, அது நான் இல்லை. அப்புறம் எங்கள் அண்ணன் சங்கி வங்கி, நீ யாரா? நான் வங்கி சங்கி. பார்த்தீங்களா, புதுசாக சட்டையெல்லாம் போட்டு வந்து உட்காந்துருக்கேன். நான் வேறங்க, அவன் கம்முனாடி சொல்லி போட்டு ஓடிட்டான். இங்கே அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அமுக்கிட்டு ஓடிடுவான். நான் வந்து மாட்ட வேண்டியது ஒரு நியூ இயருக்கு. அதான் சீரியஸாக இந்த வருஷம் ரெசல்யூஷன் இல்லை. ஒரு விஷயத்துக்கு பின்னால் ஒரு எத்தனை 4 மாதமா ஒரு விஷயத்துக்கு பின்னால் ஓடிக்கிட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெயினாக இதெல்லாம் குழம்புனதுக்கு அதான் காரணம். மெயினாக இந்த வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தீபாவளி, அப்புறம் கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு. கிறிஸ்மஸுக்கு போன வருஷம் கிறிஸ்மஸுக்கு அங்கங்கே போய் உங்களுக்கு டெக்கரேஷன்ஸாவது காட்டினேன். இந்த முறை வந்து எப்போ டெக்கரேஷனுக்கு பார்க்க போகலாம்ட்டு போய் பழைய ஜட்டியை உதறி இப்படி போட்டோடனே என்னடான்னு பார்த்தா மழை பெய்யும். ஜட்டியை கழட்டி வச்சோடனே வெயில் அடிச்சு, என்னடா அது எனக்கு ஜட்டிக்கு ஆகவே ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இந்த ஜட்டி பிரச்சனைனால தான் அவங்களுக்கு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸும் காட்டலை, நியூ இயர் இதுக்கும் ஒன்றும் பண்ணலை. ஸோ இந்த வருஷம் தெரியல 2025 எதுவும் பண்ண முடியலை. பட் ஒரு சின்ன சந்தோஷமான விஷயம் என்னென்னா, வேற ஒரு முக்கியமான சந்தோஷமான ஒரு விஷயத்துக்கு நாங்கள் வேலை பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுக்கு 2026 ஹெல்ப் பண்ணட்டும் அது நடக்கிறதுக்கு. சரி, ரொம்ப நேரம் அவங்க கூட அப்படி உட்காந்து பேசணும்னு ஆசை. புது வருஷம் அதுவுமா எதுவும் பெருசாக நியூ இயர் வந்துச்சே அப்படிலாம் இல்லாமல், ஏன்னா கடவுள் பார்ப்பார், நியூ இயர் கொண்டாடுறியா, உனக்கு நேற்று மாதிரி இதுவும் ஒரு நாள் தான்டா, சும்மா வந்துட்டாங்க 1ஆம் தேதி ஆனால் வந்துடுவாங்க புதுசு போட்டு ஏதோ புதுசாக பிறந்த மாதிரி, நேற்று பிறந்த அதே நாதாரி தாண்டா அப்படிங்கிற அதே இடம். இப்போ புது வருஷம்னா எல்லாம் புதுசாக பண்ணிடுவியா? இல்லை, என்ன பண்ணுவேன், நேற்று வச்ச மீன் குழம்பு சூடு பண்ணி இட்லியோட சாப்பிடுவோம், அதெல்லாம் பழசு வேற. புது வருஷம் வந்தால் மட்டும் துள்ளி நொட்டுவார் அப்படின்னு இப்போ கடவுள் திட்டுவார். அதனால் யோசித்தேன், எதுவுமே ஆடம்பரமாக எதுவும் பண்ணக்கூடாது, சும்மா அவங்கக்கிட்ட உட்காந்து பேசணும் போல தோணுச்சு. ஏன் தோணுச்சு தெரியுமா, குற்றவங்கள நெஞ்சு குறுகுறுக்கு மாதிரி எனக்கு நியூ இயர் கிட்ட வர ஐயோ இப்போ கண்டிப்பாக ரெசல்யூஷனை பற்றி கேட்பாங்க, எங்கே மெலிஞ்ச உடம்ப காட்டுன்னு கேட்பாங்க, என்ன சொல்கிறது, உண்மையை ஒத்துக்கிட்டோம் சிவாஜி அப்படிங்கிற மாதிரி வேலையாக உங்கள் கூட பேசினோம். அதான் எங்களுக்கு தேவை. சரி, இப்போ பால் ஊற்ற போகிறீங்களா? சரி வாங்க, பாலை குடிச்சுப்புட்டு இன்னைக்கு போன தீபாவளிக்கு நான் போய் பழைய வீடியோஸ் பார்த்தேன். போன தீபாவளிக்கு பிரியாணி செஞ்சுருக்கப்படா. ஆனால் சரி, போன நியூ இயருக்கு பாருங்க, எது தீபாவளி நியூ இயர்னே தெரியல. இன்றைக்கு ஏதாவது டிஃப்ரெண்டாக செய்யணும். இவர் இப்படித்தான்
நேத்தே டிசைட் பண்ணியாச்சு. உங்ககிட்ட வந்து நடிக்கிறாரா இந்த வீடியோவில்? இப்பதான் என்ன செய்யலாம்? இது செய்வோம். சும்மா நடிக்காத சரியா? நடிச்சா அது தெரியக்கூடாது. அப்படியே அப்பட்டமா தெரியற மாதிரி நடிக்கிறாரு. அவன மாதிரி அப்ரூவர் ஆகி உட்காந்துடணும். வாயை திறந்தா தானே பிரச்சனை. நான் வாயை திறக்கிறேன் அப்ரூவர் உட்காந்து நல்லா சென்டர்ல வந்து உட்காந்துக்கிட்டு நடிக்கவும் தெரியாது, போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படி யோசிக்கிறாரு? போன தீபா பிரியாணி செய்யலாம், இப்ப என்ன செய்யலாம்? நேத்து தான் சொன்னேன், நேத்து நைட்டு தான் சொல்லிட்டு படுத்தேன். நேற்று நைட்டே சொல்லிட்டு படுத்து சொல்ல போனா நேற்று போய் அதுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வர வந்தாரு. அதான் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு விட்டு புதுசா எல்லாம் உடைக்காம வாங்கிட்டு வந்து வச்சு விட்டு என்ன பண்ணலாம், ஏதாவது புதுசா பண்ணுவோம். ஆய மூடு என்னன்னா, இன்னைக்கு நாங்க லஞ்சுக்கு இந்த சோறு எல்லாம் எதுவும் சமைக்காம லஞ்சுக்கு நியூ இயருக்கு பிட்சா செய்ய போகிறோம். ஸோ இப்போ எதையும் வாங்க விட மாட்டேங்கிறாங்க. ஒரு ஏப்ரல் கர்மத்தை வாங்கி வச்சுக்கிட்டு கடையில் போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாளாக தெரியுமா? ஒரு கேக்கு, அதான் நான் இருக்கே இல்லை சரி ஒரு பிட்சா சாப்பிடும், நான் தான் இருக்கேன் இல்லை மிஸ்டி அன்னைக்கு ஹரி கேஎஃப்சி கோழி அம்மா நான் தான் இருக்கேன் இல்லை, ஐயோ நம்மளை இனி வெளியே திங்க விடவே மாட்டா, இந்த ஏப்ரலை தூக்கி போட்டு உடச்சிடுவா அப்படி கூட நினச்சேன். சரி பார்த்தா இன்னைக்கு பிட்சா செய்ய போறாரு. ஹோம் மேட் பிட்சா, கௌசிக் மேட் பிட்சா. அந்த பிட்சாக்கு கௌசிக் புது வருட பிட்சான்னு பேர் வச்சு இப்போ சாப்பிட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வந்து வச்சுட்டாரு. இப்போ பாலை குடிப்போம். பாலை குடிச்சிட்டு எத்தனை மணிக்கு செஞ்சால் லஞ்சுக்கு கிடைக்கும்? 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் இப்போ 8:45. இப்போ 10 மணிக்கு 12 மணிக்கு சாப்பிடலாமா? ஒரு 1 மணிக்கு சாப்பிட்ணும், 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 மணிக்கு பிட்சா சாப்பிட்றோம், உங்கள் கூட சேர்ந்து பிட்சா சாப்பிட்றோம். ஸோ இன்னைக்கு வந்து நியூ இயர் பிட்சா. அந்த பிட்சாக்கு பேர் என்ன? நியூ இயர் பிட்சா. பத்தியா இப்போதான் சொன்னேன், கௌசிக் புது வருட பிட்சா. கௌசிக் புது வருட பிட்சான்னு பேர் வச்சேன். சொல்லு பேர் என்ன? கௌசிக் புது வருட பிட்சா. இல்லை இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது பேர் வைக்கலாமே. கௌசிக் சிக்கன் 65 மாதிரி கௌசிக் பிட்சா 26. இது 2026ல கே பீஸா 26. கேனா கௌசிக், அதை ஷார்ட்டா கே பீஸா 26ன்னு சொல்லலாம், இல்லைன்னா கௌசிக் பிட்சா 26 அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் யோசிப்பீங்கல்ல, அப்பாடா நல்ல பேர் அவங்க. இல்லை அவங்க இப்போ யோசிப்பாங்க. இப்போ வந்து இப்போ இது வரைக்கும் சொல்லுவாங்க, இது வரைக்கும் நீ உட்காந்து பேசி போர் அடிச்சது போதும், இப்போ தாண்டா எங்களுக்கு உண்மையான என்டர்டைன்மெண்ட்டு. கேக்கையே அப்படி செஞ்சு எவ்வளோ சிரிப்பு காட்டுனீங்க சமையல் வீடியோன்னு. குக் வித் கோமாளியால பண்ண முடியாத சிரிப்பெல்லாம் நீங்க பண்ணீங்கடா. இது அப்போ இப்போ சொல்றாங்க இது கௌசிக் சமைக்க போறானா, ஆல் ஃபேமிலி வாங்க, செம்ம சிரிப்பான கண்டென்ட் காத்திருக்கு. சமையலுங்கிற பேர்ல ஐயா ஏதோ பண்ண போறாரு. அதுலயும் தமிழ் சாப்பாடெல்லாம் பண்ணி நொட்டி முடிச்சாச்சு. இப்போ ஃபார் இட் ஃபுட் பிஸ்ஸா அதுக்கு பேரு வச்சுட்டாங்க. அது எப்படி வருதுன்னு கூட தெரியல. கௌசிக் பிஸ்ஸா 26. சரி 26 இவரோட சமையல்ல தான் ஆரம்பமாக போகிறது. சரி ஃபர்ஸ்ட் பாலை குடிச்சிடுமா? சரி கம் ஆன். ஹேப்பி நியூ இயர், ஹேப்பி நியூ இயர், ஹேப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்னாலே பாலை சுட வச்சு அது பால் குடிக்கிறது அது ஊர்ல இருந்து பழகின பழக்கம். இங்கே அதான் ஒரு புது வருஷமும் நைட்டு 12 மணிக்கு குடிக்கிறது. அதான் இந்த வருஷம் சொன்னேன் இல்லை என்ன, பால் சூடானோடனே மிஸ்டி கப்பில் ஊற்றிட்டு கொண்டு வருவாங்க. நம்ம பெல்கனிலேருந்து உலகத்தை ரசித்து கொண்டு பால் அருந்தி விட்டு அடுத்த கட்ட பிஷ்ஷாவுக்கு போகலாம். பிஷ்ஷா எனக்கு இப்போ பாலை விட பிஷ்ஷா சாப்பிட தான் ஆசையாக இருக்கு. கத்திரி அங்கேருந்து டிடிஎஸ்ல சவுண்டு வருது. லொல்லொல்லு நாய் மாதிரி கத்திட்டு இருக்க. இவன் லொல்லுங்கிறான், அவன் லக்க லக்க லக்கங்கிறான். ஒருத்தனும் உருப்படியாக குழவை போடுறானா? சேஸ் அடிக்க மறந்து எல்லாரும் குடிச்சிட்டோம். அவர் 250, இவர் 250, இவர் 250, மறுபடியும் சரி வாங்க வெளியே போய் நின்று குடிப்போம். கோயிலில் உரிமை மேளமெல்லாம் அடிச்சுக்கிட்டு போனாங்க.
தேர் இல்லை, இந்த புது வருஷம் ஏதாவது அது நாங்கள் வர்றதுக்குள்ளே அது போயிடுச்சு. ஒரு சில கம்பெனிஸ் வந்து 1ஆம் தேதி அரை நாளாவது வேலை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எல்லோரும் பாதி பேர் வேலைக்கு போயிருப்பாங்க, பாதி பேர் லீவ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பாருங்க, நேற்று பார்த்தா அதே ரோடு, அதே மக்கள். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம மைண்ட் செட்டு தான். இன்னைக்கு பார்க்கும்போது புது உலகம் புதுசாக வந்திருக்கான், எல்லாம் நமக்கு நல்லதே நடக்குங்கிற அந்த. ஆனால் அப்படி நினைக்கட்டும், நல்லது தான். அது தெரியுதாங்க, அந்த புது வருஷத்தில் நல்ல ஃப்ரெஷ்ஷான பால் வாங்கி காய்ச்சி குடிக்கிறது ஒரு சந்தோஷமான ட்ரெடிஷன் ஆயிருச்சு. ராம்ஸ்டிக் ஃபேமிலி ட்ரெடிஷன். நாங்கள் அப்படியே பாலை குடிச்சிட்டு நாங்கள்லாம் இப்போ இந்த வெளியே வந்து பேசுகிறோமே. தள்ளுமிஸ் கௌசிக்கு சைலண்ட்டாக இருக்காரு, ஏன்னு யோசிச்சிங்களா? இல்லை, அவருக்கு இந்த பிட்சா எப்படியாவது செய்யணுமே, பேரெல்லாம் வச்சுட்டான், ஒழுங்காக வரணுமேங்கிற பீதியில். இங்கே பாருங்க, காலை நடுங்கு பார்த்தீங்களா, கால் நடுங்கிட்டு இருக்கு. ஏன்னா இவருக்கு அந்த கேக்கு பார்த்துட்டு. ஆனால் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, என்னையே திட்டுனீங்க, டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. கேக்கு நல்லா தான் இருக்கு. திருப்பூருக்கு ஒரு கேக் அனுப்புங்க, திருத்தணிக்கு ஒரு கேக் அனுப்புங்க. பார்த்தீங்களா, இதனாலதான் சொல்லலை. அவங்க விளையாட்டுக்கு கேட்கறதோட நிறுத்திக்கிட்ட கௌசிக்கு உண்மையால எங்களுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த பேரை மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பேர் போட்டாங்க. அதை கூட புரிஞ்சிக்க முடியாமல் இவர் சொல்லியிருந்தா நான் கேக்கு பண்ணி அனுப்பியிருப்பேன். இல்லை வேணாம். ஸோ நீங்கள் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க, அதனாலேயே இதையும் பார்த்து அனுபவிங்க. புது வருஷம் அதுவுமா கௌசிக்கோட என்ன பேர்? இரு சொல்ல கௌசிக் புது வருட கௌசிக் பீட்சா புது வருடம் வச்ச பேர். அவனுக்கு பேரை சொல்கிறேன், ஒரு நம்பர் போட்டு வச்சோம். கௌசிக்கின் 2026 பீஸா 26 பீஸா 26 எல்லாத்தையும் உளறாங்க. கௌசிக் பீட்சா 26, பீட்சா 26, கோழி 65, பீஸா 26. ஆமாம், பர்சனல் பீட்சா சைஸில் தான் செய்ய போகிறேன். எத்தனை செய்ய போகிறீங்க? 2 3? நம்மட அந்த ட்ரே சின்னதாக என்னால் 2 செய்வோம். இல்லை, மொத்தம் எத்தனை பீஸ் வரும்? ரவுண்டாக 2 பீஸ் ரவுண்டு வரும். ஆமாம், 2 ரவுண்டு. ஏன்னா கூட சாஞ்சாலும் சாப்பிட முடியாது. ஏன்னா பட் தெரியல, ஏன்னா நீங்கள் லஞ்சை ஸ்கிப் பண்ணிட்டு தான் அதை சாப்பிட போகிறோம். ஸோ லஞ்ச் டைமில் ஹெவியாக பசிக்கும். வேறு தெரியல, இவர் பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு. லஞ்சுக்கு பதிலாக சோறை கட் பண்ணிவிட்டு என்னோட பிஸ்ஸா 26 செஞ்சு தர்றேன். சரி, ரெடியா? ரெடி. நீ ரெடியா? நானும் ரெடி. நீங்கள் ரெடியா? வாங்க, நம்ம பாலை குடிச்சிட்டு அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி லஞ்ச் டைமுக்கு போய் நம்ம பிட்சா செய்யலாம். ரெடி காய்ஸ்? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆகுது. இன்றைக்கி நேரமெல்லாம் சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணிடுவார். ஆனால் இன்றைக்கி 12:30 மணிக்கு லஞ்சுக்கு பதிலாக இப்போ சொன்ன மாதிரி பிட்சாவுக்கு எல்லாம் ரெடி ஆயாச்சு. ஸோ மாவெல்லாம் குழச்சா எல்லாம் ரெடி. இப்போ பிட்சாவை பேஸை போட்டு மேலே டாப்பிங்ஸை போட்டு எப்பளெல்லாம் எடுத்து வச்சுருக்காரு. ஆப்பிள் பிட்சா செய்யக்கூடாது தெரியல. மேலே டாப்பிங்ஸை போட்டு பிட்சாவை வச்சு எடுத்தோம்னா எல்லாம் ரெடி ஆகிரும். இன்றைக்கி வாங்கலாம், காட்டுறேன். வருஷத்தின் முதல் நாள் பார்த்தீங்கன்னா 12 மணி, உச்சி வெயில் அடிக்க வேண்டிய நேரம். அங்கே பாருங்கள், நொசன்னு மழை, எங்கேயும் வெளியவும் போக முடியாது. பாருங்களேன் எவ்வளோ அந்த ஒரு பனிமூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலைங்க. 2025லேருந்து 2026க்கு மழையும் சேர்ந்தே வந்திருக்கு. சரி, பரவாயில்ல, வாங்க நம்ம பிட்சா வேலையை ஆரம்பிப்போம். பிட்சா இதை வந்து பிட்சா அந்த பிட்சா இதெல்லாம் கிடையாது. இதை எப்படி சொன்னால் பிட்சா 26 பிச்சு செய்ய போகிறார். அதனால பிட்சா 26. நீ வந்து செய்முறையெல்லாம் சொல்லாத, இது வந்து ரெசிபி கிடையாது. நீ உன் பாட்டில் நீ செய்ய, நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். மாவெல்லாம் பொங்கி விட்டது. ஐயோ கொஞ்சம் இருங்க, நான் நம்ம பேசிக்கிட்டது மிஸ்டி ஒரு நகைச்சுவை சொல்லி எடுபடலை, வந்து காதுக்குள்ளே சொல்லுது. நான் ஒரு நகைச்சுவை சொன்னேன், யாருமே சிரிக்காட்டியும் பரவாயில்ல, காது கொடுத்து கேட்க கூட இல்லையா? சரி சொல்லுவோம். அதுக்கு சொல்லு. செய்முறை செயற்பாட்டு வினை. சரி, போயிட்டு வா. டைம் கொடுத்து அது என்னன்னு கேட்குறான். சரி, நம்ம ஒன்று செய்முறை செயற்பாட்டு வினைன்ட்டு மனசுக்குள்ளே மாற்ற வேணாமா? அதை அப்படியே சொல்லிட்டு இதை கேட்டு வேற வாங்கி. வருஷத்தின் முதல் சரி, அம்மா என்ன செய்கிறதுக்கு பேர் என்ன? பிட்சா என்ன? கௌஷி பிட்சா 26 பிட்சா 26
அவர் வந்து என் பேரை நான் எப்படி கேவலம் சொல்லுவேன். Pizza 26. It's made by Kaushik. இங்கிலீஷ் இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. Pizza 26. It's made by Kaushik. நான் சொல்றேன் Pizza 26 made by Kaushik 86. 56. எங்க அது திருப்பி போடுங்க. பொய்யுங்க 56 என்ன பொய் போடுறான் பாரு. இவன் தங்கச்சிக்கே 55. இவன் தங்கச்சிக்கு 57. இவனுக்கு தங்கச்சிக்கு 3 வயசு டிஃபரன்ஸ். இவர் 56க்கு போயிட்டாரு. அடுத்த மாதம் பிறந்த நாள் வேற. அடுத்த மாதம் 60 ஆகுது. 60 வயசு கிளவி. இப்போ வந்து எனக்கு என்ன சொல்கிற அழகா Pizza 26 done by Kaushik 56. சாம இரு. நான் வச்ச பேர் தான் சரி. Pizza 26. நோ Pizza 26 made by Kaushik 86. சரி சரியா? ஏதோ படமெல்லாம் காட்டுறாரு, தூக்கியெல்லாம் போடுறாரு. பிச்சா சரியாக வந்தால் சரிதான். Divide by 3. ஏதோ இங்கே இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறாரு. புது வருஷம். உங்களுக்கு ஒன்று காட்டணும், இங்கே வாங்க கேஸ். இந்த சில யூடியூப் சேனலில் டுவோலிங்கோ அந்த லிங்கோ இந்த லிங்கோன்னு இந்த லாங்குவேஜ் ஆப்ஸ் இருக்குல்ல, அதை ப்ரொமோட் பண்ணி கௌசிக்கு இப்போ பாடுறா வெள்ளைக்காரனுக்கு ஈக்குவலாகவே டஸ்ஸு புஸ்ஸுன்னு பேசுனா என்ன பண்ண போகிறா அப்படின்னா, இந்த இருக்கு பாருங்க அவரோட ஒரு புக்கு, அதில் ஒரு பெண்ணு வச்சுக்கிட்டு இந்த இருக்கு பாருங்க, இதெல்லாம் அவர் எடுக்கிற நோட்ஸு, இதை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல உட்காந்து இதில் புக்கை வச்சு எழுதிக்கிட்டு இருப்பார். இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எழுது. உனக்கு எத்தனை வயசு? இப்போ தானே நீ சொன்ன உனக்கு 60 வயசு ஆகுதுன்னு. 60 வயசு ஆள் மாதிரி பொறுப்பாக நடந்துக்கிறியா? இல்லை. எவ்வளோ செலவு பண்ணி சோஃபா வாங்கி போட்டிருக்கோம். அங்கே பாருங்கள், பெண்ணை வச்சு இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு கோடு, இங்கே பாருங்கள். இதெல்லாம் என்னது? ஒரு பெரிய மனுஷன் பண்ணுற வேலையா? இங்கே பாருங்களேன், இது இப்போ போகவும் மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், இந்த சந்துக்குள்ளையெல்லாம் கிளப்பி எழுதியிருக்காங்க, என்ன தெரியல. அங்கே பாருங்க, உட்கார்ற இடத்துல இங்கே ஒரு பெண் மாக்கா, இந்த பாருங்களேன், இங்கே பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே இவர் உட்காந்து படிக்கிற இடம் இங்கே, ஆனால் இங்கே எல்லாம் குத்தி வச்சுருக்கான். ஏன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இப்போ அது போக மாட்டேங்குது. நான் தொடச்சும் பார்த்துட்டேன், என்னத்தை போட்டு இது பண்ணுறதோ தெரியல. பார்த்தீங்களா, இவர் சொல்கிறாரு வாழ்க்கைன்னா அப்படித்தான். இப்போ ஏன் இதெல்லாம் போட்டேன்னா, நான் இங்கிலீஷ் பேசுகிற ஸ்டைலில் பெண்ணெல்லாம் அப்படி தான் பறக்குங்கிறேன். Shall we make pizza? இவன் திருந்த மாட்டான் போல இருக்கு. அதை அந்த பிட்சாவை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 10 செகண்ட் சைலண்டாக இருந்தா ஏன் சொல்லுங்க. அதை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன கேமரா சிரிச்சுக்கிட்டு, இப்போ நம்ம பிட்சா செய்யலாமா, அதை எப்படி இங்கிலீஷில் மாற்றுறது, ஷால் வி மேக் பிட்சா, அது வரைக்கும் நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் இவ்வளவு பெரிய கேப்பு விட்டாருன்னா எப்படி? அதே அப்படியே சொல்லிவிடும், மேக்குக்கு மேட் நடுவில் ஓட்ட கேட்கலாம். கையெடுறா ஓட்டாத. பாருங்க, அன்றைக்கு நல்லா வந்துச்சு. கேக்கில் தான் ஓட்ட போடுறாருன்னு பார்த்து இவர் என்னைய பார்த்துட்டு இங்கே ஏதோ மறைக்க பார்த்தா, டக்குன்னு என்னன்னு பிடிச்சா கேக்கில் தான் ஓட்ட விழுதுன்னு பார்த்தா பிட்சாவிலையும் ஓட்ட விழுது. உடனே ஒரு மாவை பிச்சு அதை ஒட்டுறாங்க. அது கையை பாருங்களேன், இதெல்லாம் கொஞ்சம் உண்டா வரும், கொத்துறோம் பாம்பு மாதிரி. இதை கொஞ்சம் அமுத்தி இவன் கடைசிலேருந்து நம்ம பண்ணுவான் எனக்கு தெரிஞ்சு. அந்த டாப்பிங்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த பிட்சா பேஸை இழுத்து நானும் பட்டர் சிக்கனும் செஞ்சுருக்கேன்னு கடைசியில் எனக்கு அதான் ஞாபகத்துக்கு வருது. இன்றைக்கு நீ எனக்கு அப்படி பேசுனதுக்கு நீ வெக்கப்படுற அளவுக்கு நான் செஞ்சு இப்போ நீ சொன்ன டயலாக் இருக்குல்ல, அது அப்படியே இப்போ நீ பேசுனதுக்கு வெக்கப்படுற அளவுக்கு நீ வெக்கப்படுற அளவுக்கு செஞ்சு காட்டுறேன். இங்கிலீஷில் சொல்லு. அப்படி இல்லை சொல்லு இல்லை, எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைபர் வெயிட் பண்ணுவாங்க. படிக்கிறீல்ல அந்த சோஃபாவில் உட்காந்து இப்போ சொல்லுற நீ கேட்குற இவ்வளவு டீட்டெயிலுக்கெல்லாம் அவங்கன்னு சொல்லி தரல, பேசாம இரு. நீ என்ன மந்திரம் பண்ணிட்டு இருக்க? உங்க ஊரில் இப்படி தான் குளிர்காயுவீங்களா? ஓகே, நான் ரொட்டி ரெடி. கொஞ்சம் வச்சு சூடு பண்ணிட்டு 3 செய்ய போறியா? நான் 3க்கு போட்டேன். ஒன்று நான் வேறு மாதிரி அந்த டர்க்கி ஸ்டைலில் ஒன்று செய்ய போகிறேன்.
இதுவே ஒழுங்கா வருமானு தெரியல. அதில் நான் வந்து டர்க்கி ஸ்டைலில் செய்கிறேன். சால்ட் பண்ணா இல்லை ஓவல் ஷேப்பில் ஒரு முட்டையை அடிச்சு ஊற்றி மேலே கொஞ்சம் சீஸ் போட்டால் கைஸ் ரொட்டியோட ஷேப்பை மாற்றி 2 முட்டையை போட்டு சீஸை மேலே தூவி விட்டால் டர்க்கி பண்ணா. டேய் இட்டாலியன் பிஷ்ஷாவை செஞ்சு முடிடா. 2 பிஷ்ஷா ஒரு டர்க்கி பன்னு. ஏங்க இப்போ எல்லாம் ரெடியாச்சு வான்னு கூப்பிட்டான். வந்து பார்த்தா நான் இல்லைங்க, அது பன் பரோட்டா. மதுரை பன் பரோட்டா பார்த்தீங்களா? சரியா? இதுக்கு பேர் என்ன? பீட்சா 26. டேய் கையில் வச்சுக்கிறதுக்கு பேர் என்னடா? இது பீட்சா சாஸ். பிட்சா சோஸா? சரி டொமேட்டோ பேஸ்னு போட்டு. சரி ஆமாம். கொஞ்சம் புதுமை பண்ணுவோம். காய்ஸ் இதெல்லாம் ஒரு வாங்க நைட் அங்கே பாருங்க, மொசாரெல்லா சீஸு, இந்த சாஸு. காய்ஸ் பாருங்க, நல்லா தாராளமாக போடுறா. அந்த மேலையும் போடுவோம் கொஞ்சம், கீழையும் போட்டு மேலையும் போடுவோம். இங்கே பாரு சீஸ் வெளியே விழுது பாரு, வேஸ்ட்டு பண்ணாது. இப்போ சிக்கன் இங்கே பாருங்க, இவன் சீஸ் எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கான் தனியாக. தின்னு போட்டு அப்புறம் வயிறு வலிக்குதுன்னு உட்காந்துரு. பார்த்தீங்களா, இதான் பிட்சா டாப்பிங்ஸ் பாருங்க. நல்ல ஸ்மெல் வருது. பாத்தியா, நீ சந்தேகமாகவே பேசுறது. ஸ்மெல்லு தான் வருது, பிட்சா எங்கே வருது? பன் பரோட்டா தானே இது. வரும் டாப்பிங்ஸ் எல்லாம் வெட்டி வச்சிருக்காரு நைஸாக. வரன்னு மேலே தூவணும். இவரை தூக்கி இங்கே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் சீஸ். இதுக்கு பால் எதுவும் ஊற்றலையா? எல்லாம் குழச்சி வச்சுட்டோமா? ஓ மாவில் குழச்சாச்சா? மேலேயும் அப்புறம் சீஸ் போடணும். சைடில் எல்லாம் உழுது பாரு. நல்லா இப்படி துருவி போடுறா, கட்டியா இருக்கு. எடுத்ததானே கொஞ்சம் அதான் கையால் கொஞ்சம் அப்படி இது போடு, என்ன ஒரே இடத்துல தேங்கிடும். அப்புறம் காய்ஸ் பிஷ்ஷா 26 மேட் பை கௌசிக் 86 இப்போ ரெடி ஆகிறதுக்கு உள்ளே போகுது. போடு. இந்த 86ன்னு சொன்னால் அதுக்கு சிரிக்கவோ எதுவும் கமெண்ட் சொல்லவோ இல்லை, சிரிக்கவோ அதுக்கு கமெண்ட் சொல்லவோ மாட்டான். அதை வந்து கேட்காத மாதிரியும் அதை அப்படியே கருவிலே அழிச்சிருவோங்கிற மாதிரி அதுக்கு ரியாக்டே பண்ண மாட்டார். இப்போ இதுவே பிட்சா 26 கௌசிக் 36ன்னு சொல்லுங்களேன். வதிங்க சவுண்டு வருது பாருங்க, சிரிக்கிறா. சரி, இப்போ 20 மினிட்ஸில் தான் போகிற வேலை. 20 மினிட்ஸ் ஓகே. இப்போ பிட்சா வந்து அடுத்த பிட்சாவே நாங்கள் செஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு சாப்பிடும்போது உங்களை கூப்பிட்றோம். இவரோட ஏதோ டர்க்கிஷ் பிரெட்டு பண்ணுறாராம், அதையும் சேர்த்து ஒன்றாவே சாப்பிடும்போது வந்து பாருங்கள். வாங்க, வில் மீட் யூ இன் ஃபியூ மினிட்ஸ். 6 months later. காய்ஸ் எல்லாம் ரெடியாகி விட்டது. ஃபியூ மினிட்ஸ் லேட்டர்னு போயிட்டு வர்றதுக்குள்ளே ஐயா அவரே பல விஷயங்கள் டிசைட் பண்ணி பல விஷயங்களை மாற்றிட்டாரு. சொல்லு, நீ பண்ண பிளானும் பண்ண சேஞ்சஸையும் சொல்லு. நான் என்ன சொன்னேன், நான் வந்து ஒரு கடைசி மாவில் டர்க்கி பிரெட் செய்ய பார்த்தேன், சிக்கன் மிஞ்சிச்சு, நான் பீட்சாவே பண்ணிட்டேன். 2 பிட்சாவும் ஒரு டர்க்கி பிரெட்டும் பண்ணுறதா தான் பிளானு. ஐயா பார்த்தாரு, இவங்க பிட்சாவை தின்னுபிட்டு வயசானவங்களுக்கு டர்க்கி பிரெட்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா, அதை கொடுத்துட்டாங்கன்னா சரி வராது, எல்லாருக்கும் போடுறா பிட்சாவை அப்படின்னு ஆளுக்கு ஒரு மினி பிட்சா செஞ்சுட்டாரு. சரி ஒன்றா இப்போ 4 வெட்டுங்க, நம்ம போய் சாப்பிட்டு புது வருஷத்தை கொண்டாடலாம். பிஷ்ஷா 26 டன் பை கௌசிக் 86 எப்படி இருக்குங்கிறதோட ரிவ்யூவை இப்போ நீங்கள் புது வருஷம் அதுவும் பார்க்க போகிறீங்க. அவங்களுக்கு தனித்தனி பிளேட்டு கொடுத்துருங்க. இல்லை, இதை வெட்டிட்டு நீங்கள் எடுத்துக்கங்க. எனக்கு இது வேணும், இதில் தான் நிறையா கோழி இருக்கு. இதை எடுத்து வச்சு இதுக்காகவே புதுசாக சாஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்க. மூத்திர சந்தோஷத்தை பாருங்க. ஏன்னா நீ சாப்பிட்ட அப்புறம் தான் சந்தோஷம் எனக்கு தெரியும். இதில் வைக்கலாம் உங்களுக்கு. ஸ்மெல்லு பிட்சா மாதிரி வருது. அந்த பிட்சா ஹட்டில் வருமே ஒரு ஸ்மெல், அது வருது. இதெல்லாம் வலிச்சு போட்டுரு, அதெல்லாம் தரமாட்டேன், எல்லாம் வலிச்சு போடு, அதையும் வலிச்சு போடு, எல்லாத்தையும் வலிச்சு போடு. ஒரு ஆளுக்கு ஒரு பிட்சாவா? ஆமாம். எனக்கு நீ மிக்சிக்கு பேரு வாயில வருது. உன் பேர் என்ன? மிஸ்டிக்கு டவுட்டு. ஏங்க ஒரு ஆளுக்கு ஒரு பிட்சாவா இல்லை மற்ற எங்கள் பிட்சாவெல்லாம் பங்குக்கு வருவியாடா? யாருக்கும் பங்குக்கு போகிறது கிடையாது. ஒரு ரவுண்டு ஒரு ஆளுக்கு, ஒரு ரவுண்டில் 4 பீஸு. அவங்க பிட்சாவை கையில், நீ சோஸை கையில் தூக்கு, அப்படியே லைனில் வில்லேஜ் குக்கிங் சேனல் மாதிரி வாங்க. பின்னாடி லைனில் 86 பின்னாடி
எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன தான் திறப்பு விழா பண்ண சொல்கிறாங்க, பண்ணி பார்ப்போம் லட்சணம் எப்படி இருக்குன்னு. அது சின்னதாக ஒன்று எடுப்போம். எச்சி ஊடுதுங்க. சாஸ் போடாமல் ஒன்று சாப்பிடுவான். தப்பிச்சிட்டாரு. நானே செஞ்சு நானே சொல்லக்கூடாது, சொல்லலாம். நல்லா இருக்கு, டேஸ்டாக இருக்கு. பீட்சா மாதிரியே இருக்கு. பிட்சா 26 by கௌசிக் 86 வந்து சக்ஸஸ் தான். புது வருஷத்தை பிட்சாவில் ஆரம்பிச்சிருக்கோம். கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு தம்பி, பிட்சா இடத்துல வாங்குற மாதிரியே இருக்கு. நல்லா இருக்குன்னு சொன்னா இவனுக்கு எவ்வளவு திமிரு, உட்கார்ற இடத்துல எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். நல்லா இருக்குடா, பிட்சாட்டில் வாங்குறதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குதுங்கிறா. அவங்க பாருங்களேன், புது வருஷம் அதுமா போய் பேசாது. நல்லா இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஒன்றும் கேட்குறேன். நல்லா இருக்கு, ஆனால் பிட்சாட்டில் வாங்கின மாதிரியே இருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. எங்கே திருத்தணிக்கு அனுப்ப சொல்லியா? ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு எந்தெந்த ஊருக்கு வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கே வேணுமென்னாலும் அனுப்புகிறேன். வேர்ல்டு வைடு டெலிவரி தான். பிட்சா சாப்பிட்டுட்டு வெளியே போய் உட்காந்து அப்படியே மழை பெஞ்சிட்டு இருக்கு, அப்படியே காத்தாட சுட சுட ஒரு டீயை குடிப்போமா? கமா ஐஸ். நல்லா பிட்சாவை சாப்பிட்டு உண்ட மயக்கத்தில் இறக்கிறோம் எல்லாரும். நல்லா யோசிச்சு பாருங்கள், நல்லா ஒரு 1:30 மணி 2 மணிக்கு வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் நல்லா மழை, ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காற்று, நல்ல டேஸ்டான ஒரு பிட்சா, ஜனவரி 1, அதோட டீ. முதல் சொன்னதை காலேஜ் சொல்லுங்க. ஜனவரி 1 அதுக்கு முதல் நல்ல டீ. அதுக்கு முதல் டேஸ்டான ஒரு பீட்சா. அப்படி நான் எதுவும் சொல்லலை. எனர்ஜியாக ஆரம்பித்த ஜனவரி 1 பிட்சா சாப்பிட்டு முடிஞ்சோடனே ஜனவரி 1 எழும்பினோடனே இன்னைக்கு இது பண்ணீங்களா பிட்சாக்கு அப்புறம். ஆனால் சோறை விட இதில் டக்குன்னு ஃபுல்லாகுது. ஆமாங்க, லஞ்சை கட் பண்ணிவிட்டு பிட்சா வெஸ்டர்ன் வெள்ளைக்கார மாதிரி நம்ம சோறை கட் பண்ணிட்டு இதை சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தா அவன் ஒரு பீஸ் 2 பீஸ் சாப்பிடுவான். அவன் ஒரு பிட்சா வாங்கி 3 பேரும் பிரித்து திம்பாங்க. இது 3 பேருக்கும் தனித்தனியாக பிட்சா சுட்டு சாப்பிட்டான்னு என்ன சார் வெள்ளைக்காரன் யோசிப்பான், டேய் நாங்கள் சாப்பிட்றத சாப்பிட்டா வெள்ளைக்காரன் ஆயிடுவியா? நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்றோம்டா. அவங்க நம்ம ஒரு நேரம் சாப்பிட்றத அவங்க 3 நாளைக்கு வச்சா அதுதான். அதெல்லாம் தெரியாது, நீ பிறந்து வளர்ந்ததெல்லாம் அப்படி. எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி அப்படி தாண்டா. என்னடா பண்ணுவேன்? காலையில் ஆரம்பித்த அந்த ஃபயர் ஒரு 6 மாதம் ஜூன் ஜூலை வரைக்குமாவது இருக்கும்னு நினச்சேன். காலையில் ஆரம்பித்தது 2:30 மணிக்கு அடைஞ்சு போச்சு. 4 மாதம் இருக்குன்னு பார்த்தா 4 பீட்சா. அதான் ஒரு பிட்சாவுக்கே ரெசல்யூஷன் ஆகுது, மாசராது கொஞ்ச நேரம் தூங்குவேன் சார். என்ன சார் காலையில் எனர்ஜியாக இருந்தது. என்னென்னா இப்போ சொல்கிறாங்க அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் தெரியுமா, 6 மாதத்தில் இது பண்ணுறோம் 3 மாதத்துல. ஏய் இன்னைக்கு நைட்டு தாண்டியான்னு பாருங்க. எனர்ஜி காரணம் வேண்டாம், இதுக்கு அப்புறம் ஓடி போய் பிட்சா இருந்துச்சு சாப்பிடுவோம். பார்த்தீங்களா, அப்போ கூட சோறு தான். பிட்சா நம்ம நியூ இயருக்கு எனர்ஜி வரல, பிட்சா திங்க போகிறோமுங்கிற எனர்ஜி தான். தின்னதுக்கப்புறம் அப்புறம் என்ன திடீர்னு வீட்டில் 6 பேர் இருக்கீங்க, என்னையும் சேர்த்து எல்லாம் 2 தெரியுது எனக்கு. சரிங்க, இதான் எங்களுடைய புது வருஷம். ஸோ இதுக்கப்புறம் இப்போ இவ்வளவு மட்டும்தான் ஸ்பெஷல். இதுக்கப்புறம் பேக் டு நார்மல் ஆஸ் யூஷுவல் வீடியோஸ் வரும். இப்போ போய் பிக் பாஸ் பார்க்கணும். இன்றைக்கி நைட்டு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வேறு ஃபைனல் எபிசோடு. இந்த வருஷம் ரொம்ப துக்கமுங்க. தளபதி சினிமா விட்டு போகிறேங்கிறாரு, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வேறு முடிய போகுது, என்னன்னு தெரியல. கௌசிக்கு வேறு 60 ஆகுது வயசு. கம்பெனி சீக்ரெட். ஸோ வயசும் கூடுது, என்னன்னு ஒன்றுமா புரியலை. 2026 நமக்கு என்ன தான் வச்சுருக்கு, அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லி உள்ளே நுழைஞ்சிட்டோம், அப்சைட் டவுன் மாதிரி உள்ளே நுழைஞ்சிட்டோம். இனிமேல் தான் இப்படியெல்லாம் இருக்கா
என்னென்னலாம் வரப்போகுதோ அப்படிங்கிறத. என்னென்ன வெக்குனா இருக்கோ அதுதான் வெக்குனா டெமோ கார்கன் மாதிரி உள்ள என்ன சார் இவ்வளவு மோசமாக இருக்கா இல்லை நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். 2026 நமக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் என்னென்ன எங்களோட லைஃப்பில் என்னென்ன 2026 நடக்குதோ வாட் எவர் இட் இஸ், அடி வாங்கினாலும் அதையும் உங்களுக்கு விளக்கில் வந்து காட்டுறோம். சேர்ந்தே வாங்குவோம், எல்லாரும் சேர்ந்தே போமா, ஒன்றா போகலாமா? எல்லாருக்கும் இன்னொரு வர நியூ இயர் வாழ்த்து சொல்லிட்டு வீடியோவை முடிப்போம். இப்போ அடுத்தது எல்லாம் பொங்கலுக்கு ரெடி ஆவீங்கல்ல? ஆமாம், பொங்கல் வர பொங்கி திங்கணும்ல, அதுக்கு வேற மயக்கம் வரும். ஆமாம். சரி, நாங்கள் இதை முடிச்சுட்டு பொங்கலுக்கு என்ன மெனுன்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.